ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட மசோதா மீதான விவாதத்தின் போது நாடாளுமன்றத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பங்கேற்காமல் எங்கே போனார் என மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது 100 நாட்கள் வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் அமலானது. மத்திய அரசு இத்திட்டத்தின் கீழான வேலை நாட்களை 125 அதிகரித்ததுடன் விபிஜி ஆர்ஏஎம்ஜி என்ற விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜ்விகா மிஷன் கிராமின் என்று பெயர் மாற்றமும் செய்தது. இதையடுத்து 100 நாள் வேலை திட்டத்தில் இருந்து காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனவரி 10 முதல் பிப்ரவரி 25 வரை போராட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சிவராஜ் சௌகான் 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட மசோதா மீதான விவாதத்தின் போது நாடாளுமன்றத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்காமல் எங்கே போனார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். விபிஜி ஆர்ஏஎம்ஜி சட்டம் குறித்து பொய்களை பரப்புவதை காங்கிரஸ் நிறுத்திவிட்டு இந்த திட்டத்தை சிறப்பாக உருவாக்கியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி சொல்ல வேண்டும். அடுத்த ஆண்டு இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்படும் 1,51,282 கோடி ரூபாயில் 95,600 கோடி ரூபாயை மத்திய அரசு மட்டுமே வழங்கும். மத்திய அரசால் ஒதுக்கப்படும் இந்த தொகை 125 நாட்களுக்கு போதுமானதாக மட்டுமில்லாமல் கிராமங்களின் வளர்ச்சியையும் உறுதி செய்யும் என்று உறுதிபட தெரிவித்தார். மேலும் காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்தின் கீழ் ஊழல் அதிகமாக இருந்தது என்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட விபிஜி ஆர்ஏஎம்ஜி 100 நாள் வேலை திட்டத்தை விட சிறந்தது என்றும் சிவராஜ் சிங் சௌகான் கூறினார்.